Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video நம்ம 10th standard max algebra chapterல example 3.7 பார்க்க போறோம். So example 3.7 இது கொஞ்சம் டிஃபரண்டான சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே x/2 - 1 = y/6 + 1 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவாலிட்டியை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்தால் x/2 - 1 = y/6 + 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, x/2 y/6 அந்த பக்கம் போச்சுன்னா -y/6 = -1 இந்த பக்கம் வரப்போ +1 1 + 1 2. ஸோ இதை நம்ம நார்மலான ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷன் மூலமாக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, 3x - y/6 = 2, பிகாஸ் 6க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 6. ஸோ அதை வச்சு காமன் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு 6 கிடைக்கும். அண்ட் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 3x - y = 6 அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ 12. ஸோ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி நம்ம x/2 - 1 = z/7 + 3, அதாவது இந்த டேர்மையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். x/2 - 1 = z/7 + 3, ரைட்? இதையும் முன்னாடி பண்ண மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணுறப்போ x/2 - z/7 = ஸோ ஐம் சாரி, கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே z/7 + 3 கிடையாது, இட் இஸ் z/7 + 2. ஸோ z/7 + 2 அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு இங்கேயே வந்து +2 ஆகிடும். ஸோ தென் -1 அந்த பக்கம் போகிறப்போ 2 + 1 3. அண்ட் ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு 7x - 2z/14 = 3. 7x - 2z = 42. This is equation 2, right? இப்போ நமக்கு இங்கே டைரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் ஃபார்மேட் கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதணும்னா y/3 + z/2 = 13. ஸோ இதை நார்மல் ஃபார்மேட் கொண்டு வரப்போ ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2y + 3z/6 = 13. 2y + 3z = 78. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. ஸோ நமக்கு இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 3x - y = 12. செகண்ட் ஈக்குவேஷன் 7x - 2z = 42. தேர்ட் ஈக்குவேஷன் 2y + 3z = 78. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு அன்ஈவனாக இருக்குது. இங்கே நமக்கு xy இருக்குது, இங்கே xz இருக்குது, இங்கே yz இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஈக்குவேஷன் 2லையும் ஈக்குவேஷன் 3லையும் இந்த ஜெட்டுங்கிற வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணிட்டா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துடும். ஸோ அப்படி சேர்ந்தால் நமக்கு இன்னொரு புதிய ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் xy மட்டும்தான் இருக்கும், இங்கே நமக்கு xy மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த நியூ ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணி நம்ம x and y கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் 2 and 3 சால்வ் பண்ணி z வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். அதுக்கு நார்மலாக ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 21x - 6z = 126 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் 4x + 6z = 156. ஸோ இங்கே ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, சைன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணுறப்போ திஸ் வில் கெட் கேன்சல்ட். இதை ஆட் பண்ணால் நமக்கு 21x plus, I'm sorry, this is 4y. 21x plus 4y
equal to 282. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 21x இருக்கு, ஆட் பண்ணி ப்ளஸ் 4y இருக்கு. இது வந்து x கிடையாது, இட் இஸ் y. ஸோ 21x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 282. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 4ல் எனக்கு xy இருக்கு, ஈக்குவேஷன் 1லையும் xy இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு x and y கிடச்சிரும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 4 நான் டைரெக்டாக எடுத்திருக்கேன். ஈக்குவேஷன் 4 டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா 21x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 282. ஈக்குவேஷன் 1ல் நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 12x plus 4y minus 4y equal to 48. ஸோ இங்கே சைன்ஸ் வேறு வேறு, கோஎஃபிஷியன்ட் சேம். ஸோ ஆட் பண்ணுறப்போ இது கேன்சல் ஆகிடும். 21x plus 12x I get 33x equal to 282 plus 48 is 330. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா this implies x equal to 330 by 33, it is 10. ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் இங்கே இருக்கிற எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எக்ஸை வந்து வேறு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் x equal to 10 in equation 1. So equation 1 la it is 3x minus y equal to 12 இல்லையா? x ஓட வேல்யூ 10. So 3 times 10 minus y equal to 12. y அந்த பக்கம் போயிட்டு 12 இந்த பக்கம் வரப்போ, so y is equal to 3 times 10 is 30 minus 12. So y is equal to 18. ஸோ அகைன் எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஜெட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்ம ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 2. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 என்னது? 7x minus 2z equal to 42. So 7 times 10 minus 2 times z equal to 42. 2z அந்த பக்கம் போயிட்டு 42 இந்த பக்கம் வரப்போ 70 minus 42 equal to 2z. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு z is equal to 14. ஸோ நமக்கு z equal to 14 கிடச்சிருச்சு. ஸோ பை திஸ் வே நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஒய் வேல்யூ கிடச்சிருக்கு, செட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 3.7.